என்ன மாஞ்சிர காலைல இருந்து 3 மணிக்கே இருக்கா? அது வந்து காலையில இருந்து 4-5 கால் வருது மாப்பிள்ள. அவங்க அட்டன் பண்ணா ஒண்ணுமே கேட்டு தொலை மாட்டேது. நான் திரும்ப கூப்பிட்டாலும் ஒண்ணுமே கேட்க மாட்டேது. என்ன பிரச்சனைன்னு தெரியல கருமா. இந்த கம்பெனி போட்டு மட்டும் ஒரு பேசுவாமா? கம்பெனி கூட்டு பேசினா சரியாருமா? எப்படி அப்படி நம்ம சொல்லித்தரேன். அந்த பேசுவாமா? இந்த போன் போவோமா? எடுப்பாங்களா? எடுக்காம எங்க போயிருவாங்க? பேசினா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி பண்ணாம விடுவோமா நம்ம? எங்க போறோம் பிளே? வணக்கம் சார், சேவை அதிகாரி மையத்துக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இந்த நான் தேனி மாவட்டத்துல கருணாக்கிப்பட்டில இருந்து பேசுறேன்ப்பா. சாவடியில இருந்து பேசுறேன் சொல்லு, அடுமலை விடாத. சாவடியில இருந்து பேசுறேன். கருணாக்கிப்பட்டி சாவடியில இருந்து பேசுறோம்ப்பா. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தகவல் சார் தேவைப்படுது சொல்லுங்க. போன் பண்ணா சுத்தமா எதுவுமே கேட்க மாட்டேது. அவங்க கூப்பிட்டாலும் ஒண்ணு கேட்க மாட்டேது. நான் கூப்பிட்டாலும் திரும்ப கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே சார், ஓகே. மொபைல்ல வந்து ஃபிளைட் மோட் கொஞ்சம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க சார். பிளேட்டெல்லாம் இல்லப்பா, வீட்டுல 4 ஈய தட்டு வேணா இருக்குப்பா. பிளேட்லாம் எங்க போடுது சார்? செட்டிங்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபிளைட் மோட்னு, ஏர்பிளைன் மோட்னு இருக்கும். அதை கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். எப்படி பண்ணலாம் சார்? உங்க பக்கத்துல யாராச்சும் இருந்தா கொஞ்சம் அவங்க கிட்ட மொபைல் கொடுங்க சார், அவங்க கிட்ட செட்டிங்ஸ் சொல்றேன். மாப்பிள்ள இருக்காங்க ஊர்ல வந்து அதிகமா படிச்சு வரேன் அப்ப என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஸ்பீக்கர்ல போடுவாமா? அதுக்கு நான் ரேடியோ வச்சுட்டு கரெக்டா கூட்ட வர முடியாது. ஸ்பீக்கர்ல போடா போன்ல பண்ண சொல்றேன். இப்ப சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லு பாத்தீங்க சார். உங்க மொபைல்ல வந்து ஃபிளைட் மோட், அதாவது ஏர்பிளைன் மோட் இருக்கும் சார். ஏர்பிளைன் மோட கொஞ்சம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க சார். டவர் இஷ்யூ. நான் பேசுறேன் சார். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அதுல உனக்கு பிளேட் வாங்கி ஓட சொல்லி அதுல வர டவர் கிடைக்குமா? என்னையும் மதிச்சு சார் அப்படி சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிளைட் மோட்ன்ற ஒரு ஆப்ஷன் சார் உங்க மொபைல்ல இருக்கும். சோ அதை நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா உங்களுக்கு டவர் இஷ்யூ இருந்தா சரியாயிரும் சார். இப்ப அப்படியெல்லாம் என்னால பிளைட் வாங்க முடியாது, ஏர்பிளைன் வாங்க முடியாது. எனக்கு ஏன் டவர் கிடைக்க மாட்டேது, ஏன் பேச முடியல, அதை நீ சொல்லுப்பா. நீ ஓகே சார் ஒரு நிமிஷம் சார் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க மொபைல்ல வந்து டுவல் சிம் யூஸ் பண்றீங்களா சார்? என்ன சொல்றியா? டுவல் சிம் யூஸ் பண்ணா கழட்டி செகண்ட் சிம்ல போட்டு செகண்ட் சிம் கழட்டி ஃபர்ஸ்ட் சிம்ல போடுங்க சார். அந்த என்ன கேட்க முடியும்? உனக்கு 2 ஒண்ணாட்டி யூஸ் பண்ணி கேட்கிறேன் மாமா. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் சார். அதாவது 2 சிம் வச்சிருக்கிற மாதிரி மொபைல் யூஸ் பண்ணா உங்க ஃபர்ஸ்ட் சிம் ஸ்லாட்ல இருந்து செகண்ட் சிம் ஸ்லாட்க்கு உங்க சிம் மாத்தி போட்டீங்கன்னா டவர் இஷ்யூ இருந்தா கிளியர் ஆயிடும் சார். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, நீ என்ன சொல்றேன்னு தெளிவா சொல்லுப்பா. எனக்கு கூட இருக்கிற உங்க மொபைல்ல உங்க சிம் கழட்டி போட்டு பாருங்க, அதுல டவர் வருவாங்க. ஏன்னா இங்க டவர் ரேஞ்சில எந்த ப்ராப்ளம் இல்ல. உங்க டவர் லொகேஷன் கூட இருக்க வேண்டிய செல் இல்லப்பா. என் வீட்டுல இந்த ஒரு செல்லு தான் இருக்கு. நான் ஒரு சிம் வாங்கி நான் 2 செல்லா யூஸ் பண்ண சொல்றேன். யாராச்சும் ஒரு சிம் வாங்கி 2 செல்லு வாங்க. என்ன மாப்பிள்ள முட்டாத்தமா பேசுறீங்க? ஒரு சிம்முக்கு ஒரு செல்லு தான் யூஸ் பண்ணணும். ஓகே சார், மன்னிக்கவும் சார். உங்க பக்கத்து வீட்டுல கூட மொபைல் வாங்கி கொஞ்சம் அவங்க மொபைல்ல உங்க சிம் போட்டு பாருங்க சார். நான் மறுபடியும் இல்லையா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா நீ சொல்றது? சொல்லுங்க சார். என் வீட்டுல ஒரு பிரச்சனை, என் பொண்டாட்டியோட ஒரு பிரச்சனை. நான் போய் ஒரு விஷயம் பொண்டாட்டி வச்சுறேன், அவ கோவப்படுறான்னு வைய. நான் உன்ட்ட சொன்னா நீ என்ன சொல்றீங்கம்மா? பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டிட்ட போய் அதே விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க, அவ கோவப்படுறா சிரிக்கிறாளான்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. என்ன நீ முட்டாத்தமா சொல்லிக்கிட்டு இருக்க? என் வீட்டு பிரச்சனை என் வீட்டுல நீ சால்வ் பண்ணி கூடிய பக்கத்து வீட்டு போய் சொல்ற. ஏன் பொண்டாட்டி என்ன செருப்பால் அடிக்கிறதா? புரியுது சார். சிரமத்துக்கு மன்னிக்கவும் சார். நீ சொல்லியா கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க சார். நான் செக் பண்ணி சொல்றேன். உங்க லைன் ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்றோம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கேயோ போயிட்டு வரீங்க மாப்பிள்ள, 2 நிமிஷம் வரட்டேன். என்ன வெயிட்டிங்க? நீ வெயிட் தான் சட்டி வரலையாமா? போட்டியா மாப்பிள்ள? எங்க போட்டியா? கொடியில போட்டியா? என்னன்னா சொல்லியாரு? இது நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா மாப்பிள்ள? சார் வணக்கம் சார், காத்திருந்ததுக்கு நன்றி சார். சொல்லியா நீயா? சார் இப்போ உங்க டவர் ரேஞ்சில இருந்து உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்ல சார். உங்க டவர்ல இருந்து கிளியரா இருக்கு. சர்வர் எரர் ஆகுனா உங்களோட டவர் பாயிண்ட் வந்து கம்மியா காட்டும் சார். ரீசால்வ் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை சொன்னா? சார் டவர் கம்ப்ளைண்ட் சார். டவர் கம்பி தானே? ஆமா சார். நான் அப்பயே நினைச்சேன். இப்ப என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, நீ நல்லா நோட் பண்ணிக்க. இங்கதான் நீ முக்கியமா கவனிக்க பிரச்சனையா என்ன ஒண்ணுன்னா, எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டாங்க சரியா? இப்ப நீ சொன்ன டவர் கம்பி அது வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமா வீட்டு பக்கம் அவுட்டர்ல இருக்கு. அது பொண்ணை நான் கட்டளைன்னு சொல்லிதான் எனக்கு எந்த காலம் வர விடாம அதை தடுக்கலான்னு நினைக்கிறேன். புரியுதாப்பா? கேக்குறியா இல்லையா? சொல்லுப்பா. இப்பதான் எனக்கு புரியுது. அதுவாச்சுதான் இது எப்படியாச்சும் கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி கங்கான கட்டிட்டு அலையிறியா? காலையில இருந்து இப்ப கேக்குறியா இல்லையாப்பா? கேக்குறேன் சார், கேட்டுதா சார். இப்ப காலையில இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து எனக்கு 5 டைம் கால் பண்ணிட்டாங்க. அவங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அதுவாச்சும் அவங்க என்ன சொல்ற அப்படின்னா, மாப்பிள்ள சைடே நினைச்சுக்கிட்டு அங்க பூரா ஒரு மாதிரி பேசிடுறாப்ல. புரியுது உங்க சிரமம் புரியுது சார். சிரமத்தை வந்து நம்ம விரைவில் புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப அநேகமா டவர் கம்பியில தான் உட்காந்துட்டான். ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா அவனை கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுலாம். இறக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெடி ஆயிரும். ஓகேவா? கரெக்ட் சார். பட் அந்த மாதிரி வந்து நம்ம சேவை அதிகாரி மையத்துல இருந்து பண்ண முடியாது சார். சார் அப்ப இப்படி பண்ணுங்க. இல்ல இப்ப அங்க கண்டிப்பா மாமா வீட்டுக்கு அங்க தானே டவர் கம்பி இருக்கு. அதை வச்சா நடுவில் உட்காந்து பண்ற. நீ என்ன பண்ற? பேசாம என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டவர் கம்பியை நட்டு வச்சிரு.
என் வீட்டு முன்னாடி நான் 2 சென்ட் இடம் சும்மா ஃப்ரீயா இருக்கு. நீ வாட்டு கொஞ்சம் நட்டு வச்சிட்டீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிருந்தா எவனை தடுக்க முடியாதுல்ல. அது எப்படி வர நானும் பாத்துட்டேன். புரியுது சார், புரியுது. சொல்றது சரியா சார். பட் வந்து ஒரு வீட்டுக்குன்னு ஒரு டவருக்கு வந்து ஸ்டேஷன் பண்ண முடியாது சார். பண்ணணும்ப்பா, பண்ணணும். நீ ஒரு வீட்டுக்கு ஒரு கம்பெனி மாட்டணும். இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு இப்ப நான் இருக்கேன்னா என்கிட்ட தானே தனியா காசு வந்துருக்கு. யார் உங்க சிம் யூஸ் பண்றா அவங்க வீட்டு வெளியில மாட்டுங்கன்னா அப்பல கரெக்டா இல்ல, யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. இருக்கு அறிவிக்க அங்க ஆயிடுவாமா. சரி சார், சரி சார். ஓகே சார், ஓகே சார். உங்க பதிவை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். சரி, உங்களுக்கு இதை கம்ப்ளைண்டா நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். மேல கொண்டு போங்க. வந்து நேர்ல வந்து பஞ்சாயத்து கூட்டத்தை போட்டு இதை நீங்க பேசி எனக்கு நீங்க பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஆமா, நான் இப்ப மாப்பிள்ளை விட்டு மாப்பிள்ளை போய் நான் டவர் குள்ளேயே தோண்ட விட்டுறேன். நீங்க கம்பியில எடுத்துட்டு வரீங்களா? கொண்டு சொல்றேன் சார். ஆமா, எனக்கு வீட்டு முன்னாடி வாசல் முன்னாடியே நீங்க நட்டு வச்சிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாட்டு பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி உட்கார நானும் பாத்துக்கிறேன். இப்ப நான் குள்ளேயே தோண்ட சொல்றேன்ப்பா, வந்துருங்களா? ஒரு 4 பேர் டக்குன்னு கம்பி மேல எடுத்துட்டு வந்துருங்க. மெயினான விஷயம் அந்த இது பைபாஸ்ல வந்துடுறாங்க, அங்கதான் இருப்பேன். நீங்க என்ன வாய்க்காட்டு பக்கம் சுத்தி வந்துருங்க. சுத்தி வந்து நம்ம மாப்பிள்ளை கிட்ட வழி காமிச்சிருக்கேன். நீங்க வந்தா நான் கால் பண்ணேன்னா மாப்பிள்ளை வந்துருவாப்பா. கண்டிப்பா நான் குள்ளேயே தோண்டி வச்சுட்டியா, சீக்கிரம் வந்துருங்க. சத்தானப்பா. கண்டிப்பா சார். சேவை அதிகாரி மையத்தை வந்து நீங்க தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.